நம்ம பிசினஸ்ல டீம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணணும்னா இந்த ஒரு 3 விஷயம் ப்ராப்பரா நம்ம பண்ணிருக்கோம். நம்பர் 1, ரோல் கிளாரிட்டி. ஒரு டீம்னு வந்துட்டாவே அவங்களுக்கு என்ன ரோல் வேணும் அப்படின்றத நம்ம கரெக்டா ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி கொடுத்துடணும். ஏன்னா ஒரு எம்ப்ளாயி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில நம்ம வேற ரோல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் டிவியேட் ஆகும். அது மட்டும் இல்லாம அது அவங்களோட எக்ஸ்பர்டீஸ் இல்லாம இருக்கும். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் என்ன டேலண்ட் இருக்கோ அவங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோல்ஸை செட் பண்ணி கொடுக்கணும். நம்பர் 2, ஒரு எம்ப்ளாயியோட பர்பஸை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த எம்ப்ளாயி கிட்ட நம்ம பேசி அவங்களோட நீட் என்ன அப்படின்றதெல்லாம் எழுதி கொடுக்க சொல்லணும். அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை எப்படி நம்ம கொடுக்குற இன்கம் வச்சு அச்சீவ் பண்றது அப்படிங்கிற நாலேஜை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் அவங்க கிளாரிட்டியோட ஒர்க் பண்ணணும். அவங்களோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறது மூலியமா நமக்கு நல்ல பிசினஸ் ஒர்க்ஸை பண்ணி கொடுப்பாங்க. நம்பர் 3, எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ் தேவைப்படுற இடத்துல நம்ம ப்ராப்பரா நம்மளோட போனஸை கொடுத்துடணும். அந்த போனஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸை வச்சு நம்ம அவங்களுக்கு போனஸ் கொடுக்கணும். புதுசா வந்த ஒரு பர்சனுக்கு அதிகமா போனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கம்மி போனஸ் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சனுக்கு அதிகமா கொடுத்துட்டு இப்ப நியூ என்ட்ரி ஆனவங்களுக்கு கம்மியா கொடுத்தீங்க அப்படின்னா அதுதான் ஃப்ளோன்னு நினைச்சு அடுத்த டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரான போனஸ் ப்ராப்பரான டைம்ல கொடுக்கறது ரொம்பவே முக்கியம்.